தென்னிலங்கையில் இளம்பெண் ஒருவர் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான மேலதிக தகவல்கள் போலீசாரால் வெளியிடப்பட்டுள்ளது. காலி ககதொடுவ பகுதியில் உள்ள ஆடை தொழிற்சாலையொன்றில் பணிபுரிந்த மேற்பார்வையாளரான பெண்ணை சக ஊழியர் கழுத்தை அறுத்து கொலை செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கிம்ஹானி பெரேரா என்ற இளம்பெண்ணே இந்த சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். பிளட் சிங்கள பகுதியைச் சேர்ந்த இவர் கடந்த ஒரு வருடத்துக்கு மேலாக இந்த ஆடை தொழிற்சாலையில் பணிபுரிந்து வந்துள்ளார். தாக்குதலை நடத்தியவர் அதே தொழிற்சாலையில் உதவியாளராக பணிபுரிந்த பதுளை பகுதியைச் சேர்ந்த திருமணமான நபர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். கொலைக்கு பயன்படுத்தப்பட்டதாக கருதப்படும் இரத்தக் கரையுடன் கூடிய கத்தியொன்று போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது. உயிரிழந்த பெண்ணுக்கும் சந்தேக நபருக்கும் இடையில் கடந்த ஒரு வருடமாக காதல் தொடர்பு இருந்து வந்துள்ளது. எனினும் கடந்த சில நாட்களாக அந்த பெண் சந்தேக நபருடன் பேசுவதை தவிர்த்து வந்ததாக முதல் கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. நேற்று காலை பணிக்கு சென்ற அந்த பெண் தனது கைப்பையை வைப்பதற்காக ஒதுக்கப்பட்ட இடத்திற்கு சென்று கொண்டிருந்த போது அங்கு மறைந்திருந்த சந்தேக நபர் அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். அப்போது ஆத்திரமடைந்த சந்தேக நபர் மறைத்து வைத்திருந்த கத்தியால் அந்த பெண்ணின் கழுத்தை அறுத்துள்ளார். தாக்குதலுக்கு பிறகு அங்கிருந்து தப்பி சென்ற சந்தேக நபர் தான் தங்கியிருந்த அறைக்கு சென்று தனது உடைமைகளை எடுத்துக்கொண்டு தலைமறைவாகியுள்ளார். படுகாயமடைந்த பெண் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். சந்தேக நபரை கைது செய்வதற்காக ககதுடுவ போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்.